இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் ஒரு டீப் ஃப்ரைட் ஃபுட்டை ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வர போகிறேன். என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்களா? கர்ட் ரைஸ் தான், கூட ஒரு டீஸ்பூன் ஆஃப் பிக்கிள் தான். இதில் என்ன சார் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பிரச்சனையே. இது ஒரு டீப் ஃப்ரைட் ஃபுட் கிடையாது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சால்ட் தான். இன்னைக்கு இந்த ஃபுட் ரிவ்யூவில் நான் தயிர் சாதத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நான் பார்த்த ஒரு பேஷண்ட் ரெண்டாக பிரிச்சுப்போம். ஜென்ரல் பாப்புலேஷன், ஹார்ட் பேஷண்ட்ஸ். இந்த ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 grams per day தான். அதுலேயே சோடியம், இந்த சால்ட்டில் சோடியம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 2.4 grams per day தான். இதே ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் பர் டேக்கு சோடியம் கண்டென்ட் வந்து லெஸ் தென் 1.2 grams per day தான் எடுத்துக்கணும். இந்த சால்ட்டு தான் ஹைப்பர் டென்ஷனுக்கும் மிக முக்கியமான காரணம். நம்ம கன்சியூம் பண்ணுற சால்ட்டு ஆல்மோஸ்ட் 8 to 9 grams per டேக்கு கன்சியூம் பண்ணுறோம். இந்த தயிர் சாதம், இந்த ஊறுகால மட்டும் ஆல்மோஸ்ட் உங்களோட 80 to 90% ஆஃப் உங்களோட சோடியம் கண்டென்ட் இதுலேயே இருக்கு. இதனால தயிர் சாதம் சாப்பிட்டுக்கங்க, ஆனால் அதில் சால்ட் ஆட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஊறுகாவை தள்ளி வச்சிருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த சால்ட்டினஸை வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸையோ ஏதாச்சும் கேரட் போன்ற வெஜிடபிள்ஸையோ ஆட் பண்ணிக்கிங்களே தவிர கண்டிப்பாக சால்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வேறு எந்த ஃபுட்டை ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.